சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பட்டமங்கலம் வெளியாரி கிராமத்தைச் சேர்ந்தவர் கருப்பையா. இவரது மனைவி முத்துக்காளி. இவர்களுக்கு சண்முகநாதன், சரவணன், சந்தோஷ்குமார் ஆகிய 3 மகன்கள் உள்ளனர். முத்துக்காளியம்மாள் தனது 3 மகன்களை படிக்க வைக்க தனது தாலியை அடகு வைத்து படம் கட்டி படிக்க வைத்தார். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு உடல்நலக் குறைவால் தனது 62 வயதில் காலமானார். இந்நிலையில் மகன்கள் மூவரும் தன் தாயின் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்த சொந்த ஊரில் 60 லட்சம் செலவில் பிரம்மாண்டமாக வேலைப்பாடுகளுடன் கோயில் கட்டினர். கோயிலின் பிரதான கோபுரத்தில் தங்கத்தால் செய்யப்பட்ட கலசமும் பொருத்தப்பட்டன. கருவறையில் 560 கிலோ எடையில் 5 அடி ஐம்பொன் சிலையை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் நடத்தினர். யாகசாலைகள் அமைக்கப்பட்டு 4 கால பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் முடிந்து கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க தங்க கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மூலவராக வீற்றிருக்கும் தாய் முத்துக்காளி அம்மாளின் சிலைக்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்து வைத்து தீபாரதனை காட்டப்பட்டது. தாய் முத்துக்காளி வளர்த்த வீரன் என்ற மஞ்சுவிரட்டு காளை கோயில் முன்பு நிறுத்தப்பட்டு ஆசி வழங்கப்பட்டது. கிராமத்தில் இருப்பதனால விவசாயத்தை சார்ந்தது குடும்பம். எங்களது ஒரே வருமானம் விவசாயத்தை சார்ந்தது. அந்த வருமானத்தில் வைத்து எங்கள் தாய் பெரிய குடும்பத்தில் வந்தவங்க. அதனால் எங்களை படிக்க வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க படாத கஷ்டம் இல்லை, அதை சொல்லி மாளாது. அதனால் அந்த கஷ்டத்துலேயும் எங்கள் 3 பேரையும் ஒரு கிராஜுவேட்டாக உருவாக்கணும்னு ஒரே குறிக்கோளோட படாத பட்டு யார்கிட்ட கடன் வாங்கக்கூடாதோ அத்தனை பேர்ட்டையும் கடன் வாங்கி எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி நாங்கள் இன்னைக்கு ஊர் மதிக்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தவுடன் எங்களை விட்டு சென்றதுனால அவங்க மறக்க முடியலை. அந்த எங்களோட அந்த கஷ்டத்தில் இன்றைக்கி நல்லா இருக்கையில் எங்களை விட்டுட்டு போனதுனால தான் எங்கள் அம்மாவை பக்கத்தில் வச்சுக்கிறோம்னு இந்த கோவிலை கட்டியிருக்கோம்.